ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். காசு, பணம், துட்டு, மணி பண ஈர்ப்பு விதியை பற்றி அது ஒரு வகுப்பு நடத்த போகிறதாக சொல்லியிருக்கிறேன். அந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த பணத்தை எப்படி நீங்கள் ஈர்க்கணும், அந்த பணம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா அதை எப்படி பண நிர்வாகம், மணி மேனேஜ்மெண்ட், அதை எப்படி கையாளணும்னு தெரியாதவங்க தான் பணத்தை சம்பாதிச்சாலும் அது தக்க வைக்காமல் இழந்துடுறாங்க. ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறோம். இப்போ நான் ஒரு டிவியில் மின்சாரத்தை சேமிப்பது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு ரேடியோலேயோ டிவிலேயோ மின்சாரத்தை சேமிப்பது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்றேன். ஜனங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க, ப்ளக்கை பிடிங்கிறாங்க. பார்த்தியா, நான் மின்சாரத்தை சேமிச்சிட்டேன்றாங்க. நான் எப்படி சேமிக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் சொல்கிறதுக்கு நான் அந்த மின்சாரத்தை சேமிப்பது எப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை போடுங்கன்னா நான் மின்சாரத்தை சேமிச்சிட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு மக்கள் பல பிரச்சனைகளை சிக்கலில் இருக்கிறாங்க. நோயினால் பாதிக்கப்பட்டோ, பொருளாதார சிக்கல்லையோ, குடும்ப பிரச்சனைகள், உறவுகளில் சிக்கல், கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனை, ஒருத்தருக்கு படிப்பில் பிரச்சனை, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்குது. அதில் மனித வாழ்க்கை 90% அந்த பொருளாதாரத்தை அடிப்படையில் அவங்க ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. அந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு ஹெல்த்தாகவும் மற்ற எல்லா விஷயத்திலும் சமன் ஆகிடுவாங்க. அந்த பொருளாதார சிக்கலில் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறனால அந்த பொருளை எப்படி ஈட்டணும், அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி பல்கி பெருக வைக்கணும், அந்த மெத்தடாலஜி தெரியாதனால அவங்க ஓடி 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 போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த வகுப்புக்கு அட்டன் பண்ணல, ஏதாவது ஒரு ஏன் காரணம்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சார் நான் இன்றைக்கி ஒரு நாள் நான் வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பளம் போய்ட்டு சார். நான் அந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு மாதம் ஃபுல்லும் வருஷம் ஃபுல்லும் அதே உழைப்பை செலுத்திட்டு இருக்கிறீங்க. எந்த வகையில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு ஒரு சிறு பயிற்சியே, ஒரு உத்திகளே சொல்லிக் கொடுக்குறேன்றேன். இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் 500 ரூபா சம்பளம் இருக்காது, 1000 ரூபா சம்பளம் இருக்காது. இந்த நிலையை கடக்கணுன்றதுக்கு தான் அந்த பயிற்சி வகுப்பே, புரியுதுங்களா? எப்படி டிவியில் மின்சாரத்தை சேமிப்பது எப்படின்னு சொல்லும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ப்ளக்கை கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால் நான் சம்பாதிக்க போகிறேன், உங்கள்கிட்ட வரதுனால எனக்கு 1000 ரூபா லாஸ் ஆகுமே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டெக்னிக்கை தெரியும் பட்சத்தில் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம். அந்த நுட்பம் ஃபார்முலா தான். அது நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது, இந்த ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. 2 × 2 = 4 இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை நானோ நீங்களோ இந்த இறைவனே கூட மாற்றது. ஃபார்முலா தான், புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த பண ஈர்ப்பு விதிக்கு சில ரூல்ஸ் இருக்குது, சில நியதி இருக்குது. அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள நாடி வருது அந்த பணம், அவங்கள தேடி வருது அந்த செல்வம், புரியுதுங்களா? இதற்கான பயிற்சினா பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை உணர்வு மொழின்னு சொன்னேன். அதுக்கு தெரிஞ்ச அது பதில் கொடுக்கும். அது பதில் எப்படி கொடுக்கும் பிரபஞ்சம்னா, அதற்கு தெரிஞ்ச ஒரே ஒரு 2 வார்த்தை தான் அதுக்கு தெரியும், அப்படியே ஆகட்டும். அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது, அப்படியே ஆகட்டும். பிரபஞ்சம் நீங்கள் எதை கேட்டாலும் அது என்ன சொல்லும், அதுக்கு பதில் கொடுக்கும்.
ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எதை கேட்டாலும், அது கார் வேணும்னு கேட்கலாம், வீடு வேணும்னு கேட்கலாம், எதை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அதை கேட்குறதுக்கு அது சொல்லும் பதில் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. அப்படியே ஆகட்டும்ன்றது தான் பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்ச ஒரே பதில், வேறு எந்த பதிலும் சொல்லாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, நோயை பற்றியே சிந்திச்சிட்ருக்கிறீங்க. அப்போ அது என்ன சொல்லும்? அப்படியே ஆகட்டும். எப்போ நீங்கள் ப்ரெஷரை பற்றி பேசுகிறீங்களோ சாகிற வரைக்கும் ப்ரெஷர் இருக்கும். எப்போ நீங்கள் சுகரை பற்றி பேசிட்டீங்களோ சாகிற வரைக்கும் சுகர் இருக்கும். ஸோ நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க, எது உங்கள் எண்ணங்கள் இருக்குது, உங்களுடைய வார்த்தைகள் எதாவது வெளிப்படுது, உங்களுடைய செயல்கள் எதாவது வெளியப்படுது, இதை பொறுத்து அது பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கின்ற பதில் என்னன்னா அப்படியே ஆகட்டும். எப்போ நீங்கள் கடனை பற்றியே சிந்திச்சிட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது கடனிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அந்த பிரபஞ்சத்துக்கு அது கடன், அதை விடுபடணும்னு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒரு கடன்ற ஒரு வார்த்தையை முன் வைக்கிறீங்கள, அப்போ அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு அதுக்கு பகுத்து பிரித்து அனலைஸ் பண்ணி பதில் அதுக்கு எடுக்க தெரியாது, சொல்ல தெரியாது. ஏதோ ஒன்று நீ கேட்குற, அதை கேட்குறத நான் கொடுக்குறேன். அந்த வார்த்தை எதுவோ மெயினு, நான் நோயிலேருந்து விடுபடணும்னு நினச்சா நோயின்ற வார்த்தையை அதுக்கு அந்த வேர்டு தான் அதுக்கு புரியுமோ ஒழிய விடுபடணுன்றது அதுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது என்னமோ நோயிலிருந்து விடுபடணுன்றீங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு நோய் மட்டும்தான் எடுத்துக்கும், கடன்னா கடன் மட்டும்தான் இருக்கும், வலினா வலி மட்டும்தான் எடுத்துக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன கேட்கணும், நோயிலிருந்து விடுபடணும்னு சொல்கிறத விட நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னும் போது அதுக்கு சுகம்ன்ற ஒரு வார்த்தையை பிரபஞ்சம் எடுத்துக்கும். அது அப்படியே ஆகட்டணும். அப்போ அப்படியே ஆகட்டும்னா சுகத்துக்கு உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான வழிமுறைகளை அது சூழ்நிலைகளை உருவாக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கேன், இன்பமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், குதூகூலமாக இருக்கிறேன். இப்படி ஒரு பாசிட்டிவான வேர்டை நீங்கள் போட அந்த உற்சாகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன தேவையோ அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் உருவாக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வலி, வேதனை, கடன், கஷ்டம், அது மாதிரி நெகட்டிவான வேர்டை போட அது வலிக்கும், வேதனைக்கும், கடனுக்கும், கஷ்டத்துக்கும் அந்த நீங்கள் மனக்கண்ணால் எதெல்லாம் சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது அந்த சிந்தனைக்கு அது பிரபஞ்சம் கொடுக்குற பதில் அப்படியே ஆகட்டும். அவ்வளோதான். அதுக்கு தெரிஞ்ச ஒரே பதில் அப்படியே ஆகட்டும். அது ஒன்று தான் கொடுக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. கண்ணை மூடி கண்ணை திறந்தாலும் சரி, 3 நாள் சரி, உங்கள் மனக்காட்சிகளில் எது திரும்பி 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 வருதோ அதுதான் உங்களோட எதிர்காலமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக வரும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக வரும். அப்போ பணம் என்பது ஒரு உணர்வு நிலை, அது ஒரு காகிதம் கிடையாது. இப்போ கோடான கோடி பணம், பெயர், புகழ் எல்லாம் சம்பாதிச்சவங்க படிப்பு வச்சோ பதவி வச்சோ எல்லாம் முன்னுக்கு வரல. அவங்க வந்தது பணத்தை வச்செல்லாம் கோடிகளை சம்பாதிக்கலை. அவர்களுடைய மனோநிலை, அந்த உணர்வு நிலை பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த பிரபஞ்சத்தில் அந்த எண்ண அலைகள் போய் தாக்கி அவர்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஸோ இது சைக்காலஜிக்கல் மூமெண்ட்டு தான் இது. பணத்தை ஈர்க்கணும், செல்வத்தை உங்களை நோக்கி வர வைக்கணும்னா அது ஒரு மனோநிலை. அந்த மனோநிலையை எப்படி இருந்தால் நீங்கள் அந்த பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்றது தான். இதற்கான பயிற்சி முறைகள் தான் சொல்லியிருக்கிறேன். அது சைக்காலஜிக்கல் கிளாஸு. புரியுதுங்களா? பண ஈர்ப்பு விதி, மணி மேனேஜ்மெண்ட்டு, அந்த பணத்தை எப்படி கையாளணும். எல்லாருமே பணத்தை சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு சம்பாதிச்ச பணத்தை எப்படி தக்க வைக்கணும்னு தெரியாது, அதை எப்படி பல்கி பெருக வைக்கணும்னு தெரியாது. அந்த மெத்தடு தான் சொல்கிறேன். 1, பணம் உங்களை நோக்கி வரணும். 2, அந்த பணத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணும். இதற்கான ஒரு ஃபார்முலாவை தான் அது பயிற்சி வகுப்பாக எடுக்கிறேன். நான் போன வீடியோவில் 6ன்னு சொல்லிட்டேன் தேதி, ஆனால் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி
10லிருந்து மதியம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு உள்ளவங்க சந்தர்ப்பம் இருந்தால் பயன்படுத்திங்க. நன்றி.